வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் நான்வெஜ் சமைச்சு நல்ல விதமாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. அங்காள பரமேஸ்வரி இந்த அம்மா சேனலை நான் ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எத்தனையோ சேனல்கள் இருக்குங்க. நாங்கள் இந்த அம்மா சேனல் எதுக்குங்க, சாமி சேனல்கள் நிறைய வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அங்காள பரமேஸ்வரிய அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணுறதுனால, அந்த அம்மாவை பின்தொடர்றதுனால உங்களுக்கு என்ன விதமான நன்மைகள் தானாக வரும். நீங்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னா என்னென்னாங்க, இப்போ உங்களுக்கு யாராவது உங்களை காசு ஏமாத்துறாங்க, இல்லை உங்களை பற்றி பின்னாடி புறம் பேசுகிறாங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது கெடுதல் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செஞ்சிடணும், ஏதாவது பண்ணணும் அவங்கள அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு காசு ஏமாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டபுளாக அவங்களுக்கு கிடைக்கும். டபுளாக வந்து செலவுகள், ட்ரிப்புளாக செலவுகள், நாளை பின்ன அவங்க நம்ம காலடியிலே வந்து விழுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுப்பான் அந்த அம்மா. அடுத்தது நம்மளை பற்றி புறம் பேசுகிறாங்க, நம்மளை பற்றி பின்னாடி நான் அவங்களுக்கு நல்லதே நினச்சா கூட நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க அப்படின்னா, சரியான நேரத்தில் சரியான பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அப்படியே ஒன்றுமே ரியாக்ட் பண்ணாமல் கம்முன்னு வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள், கஷ்டங்கள், கண் திருஷ்டிகள் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா கூட எதுவுமே உங்களுக்கு பலிக்காதுங்க. அவங்க என்ன தொல்லை தரணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு தான் பல பிரச்சனைகளை வந்து சேரும். அந்த மாதிரி அந்த அம்மா வந்துங்க, அதாவது ஆபத்தில் காக்கிற தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. நீங்கள் நார்மலாக நல்லா இருக்கேங்க, நான் வந்து மற்ற எல்லா தெய்வத்தையும் வணங்குறேன், நான் நல்லா இருக்கேன், என் ஃபேமிலி நல்லா இருக்கா அப்படின்றவங்க அப்படி வணங்குவாங்க. நான் பல பிரச்சனையில் மாட்டின்ட்டு இருக்கேங்க, எல்லா தடைகளும் எனக்கு போகணும், எல்லா இடங்களையும் திருமண பக்கம்லாம் பிரச்சனைங்க எனக்கு. அந்த மாதிரி தொல்லைகள் இருக்கும்பொழுது அம்மா அங்காள பரமேஸ்வரியை வேண்டும் பொழுது அந்த தடைகள் எல்லாம் விலகி போகும். நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் தருவா அந்த அம்மா. அதுதான் பாதுகாப்பு தர தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அப்படிப்பட்ட ரூபம், அதாவது உக்கிரமான ரூபங்க அந்த அம்மா. காவல் தெய்வம் மாதிரி அந்த அம்மா. அப்படிப்பட்டவ. காளி எப்படி பெண் தெய்வங்களுக்கெல்லாம் காவல் தெய்வமாக விளங்குறாளோ அந்த அம்மா, அதே மாதிரி அங்காள பரமேஸ்வரியை வேண்டும் பொழுது அந்த அம்மா தன் பக்தர்களுக்கெல்லாம் காவல் தெய்வமாக காவலாக வருவா அந்த அம்மா. மனிதர்களுக்கு காவலாக நிற்கிற தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. உங்களுக்கு யாராவது துன்பங்கள், கஷ்டங்கள் தர நினச்சா கூட விட மாட்டா. நீ தந்துட்டின்னா நீ அப்புறம் என்ன கதி ஆவன்றதை பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்ட ரூபம் அங்காள பரமேஸ்வரிங்க. வணங்குங்க, பாதுகாப்பு கிடைக்கும், நல்லதே நடக்கும் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.